ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,187 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 238 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 77,470 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 109 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 57,835 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 28,984 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 177 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஆட்டோ 27,280 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 252 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 1,680 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 656 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ரிலையன்ஸ் ரீட்டைல். ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸில் ரிலையன்ஸ் ரீட்டைலோட ப்ராஃபிட் டிக்ளைனாக இருந்துச்சு. இப்போ ரிலையன்ஸ் ரீட்டைல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த டியரா அப்படிங்கிற பிராண்ட் மூலமாட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்கின் கேர் பிராண்டு, சவுத் கொரியன் ஸ்கின் கேர் பிராண்டாக இருக்கிற டாக்டர் மெலாக்சின், அதை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கின் கேர் போர்ட்ஃபோலியோவில் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போது அவங்க வந்து அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சவுத் கொரியன் பிராண்டாக இருக்கிற மெலாக்சின், டாக்டர் மெலாக்சினை வந்து டியரா அப்படிங்கிற அந்த பிராண்டுக்கு கீழே இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டிவிஎஸ் மோட்டாரோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1019 கோடியாக இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,295 கோடி. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்டு வந்து ஒரு 1000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க NCD மூலமாட்டு. அடுத்து Q1 ரிசல்ட்ஸில் அவங்களோட கீ டேக்அவேஸ் நீ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எபிட்டா 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,779 கோடி. மார்ஜின் 30 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 12.8% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 வீலர் அண்ட் 3 வீலர் சேல்ஸோட க்ரோத்துன்னு பார்க்கும்போது 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16.3 லேக் யூனிட்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் மட்டும் 19% வளர்ந்துருக்கு. 7.4 லேக் யூனிட்ஸாக இருக்குது. ஸ்கூட்டர் சேல்ஸ் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6.8 லேக் யூனிட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.7 லேக் யூனிட்ஸாக இருக்குது. 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட க்ரோத்துன்னு பார்க்கும்போது 86% க்ரோத் காமிச்சிருக்கு. 1,29,940 யூனிட்ஸ் விற்றுருக்கு 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு. ஸோ 86% க்ரோத் காமிச்சிருக்கு. இந்த கம்பெனிக்கு இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் மேலே EV கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. 3 வீலர் சேல்ஸ் 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 66,697 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டரோட சேல்ஸ் விச் மீன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாக் வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சில் கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கானா வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து டிவிஎஸ் மோட்டார் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நான் எதிர்பார்க்குறது ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிலேருந்து பல்காக டிவிடெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் பெருசாக எந்த கம்பெனியுமே டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி இல்லை. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,173 கோடியாக இருக்குது. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்து ப்ரொமோட்டர் ஃபர்ம் ஆஃப் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17,076 கோடியாக இருக்குது. எபிட்டா 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,789 கோடியாக இருக்குது. மார்ஜின் 16.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இவங்களும் ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த SBI ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் IPO லிஸ்ட் ஆச்சு. இதில் ஒரு 13 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா கோர்பதி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ESOP அந்த செக்மெண்ட்லாம் நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சில நேம்ஸை சொல்கிறேன், எல்லா நேம்ஸும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இதில் வந்து டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராக இருந்த தேவிந்தர் பால் சிங், இவர் தான் பிக்கஸ்ட் பெனிஃபிஷியரி. கிட்டத்தட்ட இவரோட வேல்யூ 121 crores. ஸ்ரீனிவாசன் ராமையர், இவர் வந்து ஃபண்ட் ஹவுஸோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். இவரோட ஸ்டேக் 105 கோடி ஒர்த்துக்கிட்ட போயிருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ராஜீவ் ராதாகிருஷ்ணனோட வேல்யூ பார்க்கும்போது 36 crores இருக்குது, சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர். அப்பர்னா நிகியூர்டு, அவரோட வேல்யூ பார்க்கும்போது 31 crores. நெக்ஸ்ட் ஹெட் ஆஃப் லீகல் வினாயா டட்டர், அவரோட வேல்யூ 21 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீனிவாஸ் ஜெயின், அவரோட வேல்யூ பார்க்கும்போது 59 கோடியாக இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த SBI ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோட அந்த IPOவில் கிட்டத்தட்ட ஒரு 13 எம்ப்ளாயிஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விச் மீன்ஸ் 13 எம்ப்ளாயிஸ் வந்து குரோர்பதி ஆகிருக்கிறாங்க. விப்ரோ கன்சியூமர் பார்க்கும்போது விப்ரோவோட கன்சியூமர் செக்மெண்ட் பிஸ்னஸ் ஃபிலிப்பைன்ஸை சேர்ந்த பிராண்ட்ஸ் அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இவங்க பெருசாட்டு எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. விப்ரோவோட கன்சியூமர் கேர் அண்ட் லைட்டிங் மூலமாட்டு இந்த ஃபிலிப்பைன் பர்சனல் கேர் கம்பெனியாக இருக்கிற பிராண்ட்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பெருசாட்டு ப்ரீமியம் பர்சனல் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு விப்ரோ கன்சியூமர் கேர் டார்கெட் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு 1000 கோடி ரெவன்யூ மார்க் அவங்க எதிர்பார்க்குறாங்க.
இது விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. இந்த டிரான்சாக்ஷன் மூலமாட்டு என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் உள்ள வரும்னா கெராட்டின் ப்ளஸ்ஸு, அல்கோ ப்ளஸ்ஸு, டியோ ப்ளஸ்ஸு, எம்ப்ரஸ்ஸு, ஃபியோனா காலிங் இது மாதிரி எல்லாம் விப்ரோவோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. வெல்சம் ஸ்பெஷாலிட்டியோட ரிசல்ட்ஸு ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 5 கோடி மேலே பண்ணியிருக்கிறாங்க, 5.16 crores. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3.8% விழுந்திருக்கு, 194 கோடியாக குறைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் தான் இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவன்யூ அடி வாங்கியிருக்கு. ஆனால் எபிட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எபிட்டா 10 கோடி மேலே எபிட்டா வந்திருக்கு, எபிட்டா டபுள் ஆகிருக்கு. மார்ஜினும் 2.2%லேருந்து 5.4% மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வெல்சம் ஸ்பெஷாலிட்டியோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரெவன்யூ மட்டும் ஒரு 3.8% டவுன் ஆகிருக்கு, மற்றபடி மார்ஜின் ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சப்பூர்ஜி பலன்ஜியோட அந்த பாண்ட் இஷ்யூவன்ஸ், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஷே பேங்க் தான் வந்து டாப் இன்வெஸ்டராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. $2.5 billion அளவுக்கு அவங்க பாண்ட் இஷ்யூவன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் $644 million யூஷே பேங்க் தான் டாப் இன்வெஸ்டராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கோஸ்வாமி இன்ஃப்ராடெக்கோட அந்த டெப்ட்டுக்கு வந்து இவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணணும், அதுக்கு வேண்டி ஃபண்ட் ரைசிங் பண்ணாங்க. ஸோ அதில் டாப் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 6,210 கோடி யூஷே பேங்க் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து சகாயோ கேபிட்டல், அவங்க வந்து யூஎஸ் பேஸ்டு சகாயோ கேபிட்டல், அவங்க $196 million, 1,896 கோடி. செர்பரஸ் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் $173 million, 1,671 கோடி. ஸோ இவங்கெல்லாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சப்பூர்ஜி பலன்ஜி குரூப் கொடுத்த அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட Q1 ரிசல்ட்ஸ். ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, 8% டிக்ளைன் ஆயிருக்கு, 357 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,444 கோடியாக இருக்குது. எபிட்டா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 673 கோடியாக இருக்குது. மார்ஜின் 47.5%லேருந்து 46.6% கம்மியாக இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறாங்க. கம்பெனி வந்து ஹேண்டில் பண்ண கார்கோஸ் 31 million tons ஆஃப் கார்கோ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது போக அவங்களோட தாராம்டர் போர்ட், அடுத்து வந்து சவுத் வெஸ்ட் போர்ட், எண்ணூர் பல்க் டெர்மினல், இது எல்லாமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. டூட்டுகுரின் டெர்மினலும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லாமே க்ரோத் இருந்திருக்கு. ஆப்ரேஷனல் ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,208 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சில கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, சவுத் வெஸ்ட் போர்ட், கோவா, மங்களூரு கண்டெய்னர் டெர்மினல், நெக்ஸ்ட்டு கொல்கத்தா கண்டெய்னர் டெர்மினல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜிசிடி, இங்கே எல்லாமே ஆப்ரேஷன்ஸை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி வந்து ஒரு QIP மூலமாட்டு 7,503 கோடி ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் 27ல் எபிட்டா 3,000 கோடியும் ரெவன்யூ 6,080 கோடி அந்த ரேஞ்சில் கொண்டு போகிறதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ஃபினான்ஷியல் 30க்குள்ளே 400 million tons per annum இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரண்ட் ஆட்டு 186 million tons per annum இருக்குது, அது 400 கொண்டு போகிறதுக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஷியல் 30க்குள்ளே 30,000 கோடி டார்கெட் வச்சுருக்கிறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் அந்த செக்மெண்ட்லேருந்து 9,000 கோடி டார்கெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்னு எடுத்து பார்க்கும்போது கிராஸ் டெப்ட் 7,094 கோடியாக இருக்குது, பேங்க் பேலன்ஸ் 9,863 கோடியாக இருக்குது, நெட் கேஷ் பொசிஷன் 2,769 கோடியாக இருக்குது. இது ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருந்த குவார்ட்டரில் மார்ஜினும் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்குது. அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டும் அடி வாங்கியிருக்குது. காக்னிசன்ட் பார்க்கும்போது ஒரு மெகா டீல் சென்டினி அவங்கள்ட்ட வின் பண்ணியிருக்கிறாங்க. $500 million ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் மெகா டீல் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதோட வேல்யூ பார்க்கும்போது $500 million மேலே வருது. பொட்டன்ஷியல் கிட்டத்தட்ட $1 billion அளவுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மல்டி-இயர் டெக்னாலஜி டீல். ஸோ இது வந்து காக்னிசன்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பந்தன் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில், 502 கோடியாக இருக்குது ப்ராஃபிட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,921 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அன்சேஞ்சாக இருக்குது, 6.2%. அசட் குவாலிட்டி 3.27%லேருந்து 3.15% இருக்குது. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் 0.97%லேருந்து 0.93% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது போக அந்த பேங்கோட ப்ரொவிஷன் 1,147 கோடியிலேருந்து 683 கோடியாக இருக்குது. பந்தன் பேங்க் என்ன சொல்கிறாங்க, வினய் ஜெயினை வந்து இன்ட்ரீம் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 26லேருந்து எஃபெக்டிவ்க்கு வருது. இது பந்தன் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில், 1,149 கோடி. ரெவன்யூ 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9,711 கோடியாக இருக்குது. எபிட்டா 3,008 கோடியாக இருக்குது, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
எபிட்டா மார்ஜின் 33.9%லேருந்து 31% காலியாக இருக்குது. ஸோ இங்கே வச்சாங்க பாருங்கள் ஆப்பு, மார்ஜின் அடி வாங்கியிருக்கு. இவங்களுக்கு ஒரு 29 கோடி டிஃபரல் இன்கமில் பேருக்கு அந்த ரெகுலேட்டரி டிஃபரல் இன்கம்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரெகுலேட்டரி டிஃபரல் எக்ஸ்பென்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 504 கோடியாக இருந்துச்சு. பட் அது இப்போ டிஃபரல் இன்கம் வந்து 29 கோடின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸ்டாண்டலோன் பேசிஸில் 69% காலியாக இருக்குது. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ் 52% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்மார்ட் மீட்டரிங் பிஸ்னஸ் 200% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் த எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பிளாட்ஃபார்ம் 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1906 கோடியாக இருக்குது. இது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எம்ஜி சைபர்ஸ்டர் அண்ட் M9 கோச்சர், ஸோ இதோட புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. எம்ஜி சைபர்ஸ்டர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் ப்ளஸ் M9 MPV இதோட புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. 50 யூனிட்ஸ், அதாவது 50 யூனிட்ஸ் 2 கார்லேயுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் போல். ஸோ அதுக்கு வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு புக்கிங்ஸுக்கே லேக்ஸ் கணக்கில் வரும். ஏன்னா அந்த சைபர்ஸ்டர் கார் வந்து கிட்டத்தட்ட லம்போர்னி கார் மாதிரி இருக்கும், அந்த டோர்லாம் மேலே மாற போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எம்ஜி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி டோட்டல் கேஸோட Q1 ரிசல்ட்ஸ். ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் பார்க்கும்போது 141 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் 14% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1907 கோடி. எபிட்டா 7.9% டிக்ளைன் ஆயிருக்கு, 270 கோடியாக இருக்குது. மார்ஜின் 19.6%லேருந்து 14.2% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 15% டிக்ளைன் ஆயிருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சூர் மூலமாட்டு ப்ராஃபிட் டபுள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூரில் ஒரு ப்ராஃபிட் டபுளாக இருக்குது. டோட்டல் இன்கம் 1919 கோடி. சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 15% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சீக்வன்ஷியல் பேசிஸில் 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 10% ஃபால் ஆயிருக்கு. மார்ஜின் 14.2%லேருந்து 19. எபிட்டா மார்ஜின் வந்து 19.3%லேருந்து 14.2% குறைஞ்சிருக்கு. ஃபினான்ஸ் காஸ்ட் ஒரு 39 கோடி பேருக்கு. டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் 66 கோடி பேருக்கு அந்த எக்ஸ்பென்சஸில். ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க எக்ஸ்பென்சஸ். இது அதானி டோட்டல் கேஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சைன் டிஎல்எம்மோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 16 கோடி, டபுள் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 373 கோடியாக இருக்குது. எபிட்டா 56.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 39 கோடியாக இருக்குது. மார்ஜின் 9%லேருந்து 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ஆர்டர் புக்கோ 2598 கோடியாக இருக்குது. இது பார்க்கும்போது ஹையஸ்ட் எவர் ஆர்டர். ஏன்னா ஆர்டர் இன்டேக்கே 551 கோடியாக இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கிட்டத்தட்ட நெகட்டிவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 17.1 crores நெகட்டிவில் இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அது நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சைன் டிஎல்எம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இந்தியன் ஹோட்டல்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ ஃப்ரம் ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2339 கோடியாக இருக்குது, 14.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 26.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 376 கோடி. எபிட்டா 16.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 673 கோடி. மார்ஜின் 28.2%லேருந்து 28.8% இருக்குது. இதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டாக்கில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு கிடையாது. ஏன்னா அது வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. எம்கியூர் ஃபார்மசிட்டிகல்ஸுக்கு மோட்டிலால் ஓசோல் 27% மேலே போகும், 2260 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க எம்கியூர் ஃபார்மசிட்டிகல்ஸுக்கு. லூபின் லிமிடெட் பார்க்கும்போது 2 ஆன்காலஜி ட்ரக் கேண்டிடேட்ஸை யூஎஸ் பேஸ் காவேரி தெரப்பட்டிக்ஸ்க்கு வந்து அவங்களோட சப்சிடரி லூபின் ஐஎன்சி மூலமாட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதாவது ஸ்பின் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு லூபின் வந்து காவேரியில் 82.2% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லூபினை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது மூலமாட்டம் அவங்களோட ஆன்காலஜி செக்மெண்ட்டில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அந்த போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு சொல்லி லூபின் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது லூபின் கொடுத்த அப்டேட்டு. ஆதித்யா பிர்லா சன்லைஃப் எம்சி இதோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 309 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 463 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 14% இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4% டிக்ளைன் ஆகிருக்கு. அதர் இன்கம் மூலமாட்ட ஒரு 162 கோடி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செல்லிங் ப்ரெஷர் இந்த ஸ்டாக்கில் இருந்திருக்கு. லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 6.28 lakh crore இருக்குது, இன்க்ளூடிங் அல்டர்னேட் அசட் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் மந்த்லி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 48.9% அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஓவரால் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 10.7 lakh crore இருக்குது.
ஸோ இதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளூ ஸ்டோனோட ரிசல்ட்ஸு 6 கோடி ப்ராஃபிட்டு 737 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவன்யூவும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் நீ பார்க்கும்போது இயர் ஆனர் பேசிஸில் பார்க்கும்போது அவங்க ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 34 கோடி, லாஸ்ட்லேருந்து இப்போ 6 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 31 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வெறும் 6 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் எடுத்து பார்க்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 436 கோடி, அது வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படி பேருக்கு, அது ஒரு 50.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 76 கோடி, இந்த டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் 55 கோடியாக இருக்குது. ஃபினான்ஸ் காஸ்ட் 55 கோடி, டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் 60 கோடி. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீ பார்க்கும்போது 745 கோடி, அது 38.5% இம்ப்ரூவ் ஆகிருக்கு இயர் ஆனர் பேசிஸில் பார்க்கும்போது. அதான் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ரெவன்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ப்ளூ ஸ்டோன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியானதுனால ப்ராஃபிட்டில் அது இம்பாக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருக்கா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.